H1B விசா கட்டண உயர்வு அடுத்து வரும் விசாவுக்காக லாட்டரி குழுக்களிலிருந்து அமல்படுத்தப்படும் என்று வெள்ளை மாளிகை விளக்கமளித்திருக்கிறது. $1,00,000 என்பது வருடாந்திர விசா கட்டணம் அல்ல என்றும், விசாவுக்கு விண்ணப்பிக்கும் போது செலுத்த வேண்டிய ஒருமுறை கட்டணம் மட்டுமே என்றும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரலின் லெவிட் கூறியுள்ளார். H1B விசா வைத்திருப்பவர்கள் மற்றும் விசாக்களை புதுப்பிப்போருக்கு கட்டண உயர்வு பொருந்தாது என்றும் கேரலின் தெரிவித்திருக்கிறார். வெளிநாடுகளுக்கு விடுமுறைக்காக சென்றுள்ள H1B விசா வைத்துள்ளவர்கள் அவசரமாக அமெரிக்கா திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் மெட்டா, மைக்ரோசாப்ட், அமேசான் போன்ற IT நிறுவனங்கள் H1B மற்றும் H4 விசா வைத்திருக்கும் IT ஊழியர்களை அடுத்த 14 நாட்களுக்கு அமெரிக்காவில் இருந்து வெளியே செல்ல வேண்டாம் என்றும், தங்கள் தாய் நாடுகளுக்கோ விடுமுறைக்கோ வெளியே சென்றிருந்தால் உடனே அமெரிக்காவுக்கு திரும்புமாறும் இமெயில் மூலம் தகவல் அனுப்பியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.